சுவாரஸ்யமான குட்டி கதை சொல்லுவாங்க. ஒரு கோயில் மடத்துல 2 வழிபோக்கர்கள் தங்கியிருக்காங்க. இரவு நேரம் ஒரே இடி மின்னல் மழையா இருக்குங்க. புதுசா ஒரு வழிபோக்கரும் அப்ப வந்து சேர்றாருங்க. இரவு நேரம் எல்லாரும் சாப்பிட்டு தூங்கலான்னு பாக்குறப்போ புதுசா அந்த வழிபோக்கர் கிட்ட எந்த உணவுமே இல்லைங்க. இப்போ ஏற்கனவே இருந்தவங்க கிட்ட முதல் வழிபோக்கர் கிட்ட 5 ரொட்டிகளும் 2வது வழிபோக்கர் கிட்ட 3 ரொட்டிகளும் இருக்கு. இந்த 8 ரொட்டிகளை எப்படி 3 பேரும் பங்கிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ புதுசா வந்த வழிபோக்கர் சொல்றாரு, ஒவ்வொரு ரொட்டியையும் 3 பிரிக்கலாம். அப்ப மொத்தம் 24 துண்டு கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 8 துண்டா பிரிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் திருப்தியா இதை ஏற்று சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த புதுசா அந்த வழிபோக்கர் சொல்றாரு, நீங்க எனக்கு இரவு உணவு கொடுத்தீங்க. உங்க 2 பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்கிட்ட 8 தங்க காசு இருக்கு. இதை நீங்க பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாருங்க. இப்போ இந்த 3 ரொட்டி கொடுத்த நபர் சொல்றாரு, நம்ம சரிசமமா 4 தங்க காசா எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த 5 ரொட்டி வச்சிருந்தவருக்கு இந்த டீலிங்ல விருப்பம் இல்லைங்க. நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். என்கிட்ட 5 ரொட்டி இருந்துச்சுல, அப்ப நான் 5 தங்க காசு எடுத்துப்பேன், நீ 3 எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், சரிசமமா தான் பிரிக்கணும்னு இந்த 3 ரொட்டி வச்சவர் பேசுறாருங்க. இப்படி 2 பேருக்கும் ஒரே வாக்குவாதம் நடக்குதுங்க. அப்போ நம்ம மன்னர்கிட்டே போய் தீர்ப்பு கேட்கலாம் அப்படின்னு 2 பேரும் அந்த நாட்டோட மன்னர்கிட்ட போய் இந்த வழக்கை முன்வைக்கிறாங்க. இந்த வழக்கை கேட்ட மன்னருக்கு ஒரே குழப்பம் ஆயிடுதுங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு தீர்ப்பு சொல்றேன், போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறாருங்க. இரவு மன்னருக்கு தூக்கமே வரலங்க. கடவுள்கிட்ட என்ன எனக்கு இப்படி ஒரு வழக்கு வந்துருச்சு, நான் இதை எப்படி தீர்க்க போறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. அப்ப கடவுள் மன்னரோட கனவுல தோன்றி ஒரு சிறப்பான தீர்ப்பை கொடுக்குறாருங்க. மன்னரும் ரொம்ப சந்தோஷமா தூங்கி எழுந்திரிச்சு காலையில அந்த 2 நபர்களையும் வர சொல்லி, உங்க வழக்குக்கான தீர்ப்பு சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த 3 ரொட்டி வச்சவருக்கு 1 தங்க காசு, அந்த 5 ரொட்டி வச்சிருந்தவருக்கு 7 தங்க காசு அப்படின்னு கொடுக்குறாருங்க. இப்ப இந்த 3 ரொட்டி வச்சிருந்தவருக்கு ஒரே குழப்பமாயிட்டுங்க. என்ன மன்னர் அவர்களே, அவரே எனக்கு 3 தங்க காசு தரேன்னாரு, நீங்க இப்ப என்ன 1 காசு தான் தருவேங்கிறீங்க? உங்ககிட்ட தீர்ப்புக்கு வந்தா இப்படி எனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும் போல இருக்கே அப்படின்னு வருத்தமா கேக்குறாருங்க. அப்போ மன்னர் சொல்றாருங்க, உங்ககிட்ட இருந்ததே 3 ரொட்டி தான், அதை 3 பிரிச்சோம்னா 9 துண்டு தான் கிடைக்கும். நீ 8 துண்டு அதுல சாப்பிட்டுட்ட, உனக்கு 1 துண்டு தான் தானமா கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா அந்த 5 ரொட்டி வச்சிருந்தவருக்கு 3 பிரிக்கும் போது 15 துண்டு கிடைக்கும். ஆனா அதுல அவர் 8 துண்டை சாப்பிட்டு 7 வந்து தானமா கொடுத்திருக்காரு. அதனால 7 கொடுத்தவருக்கு 7 தங்க காசும், 1 ரொட்டி கொடுத்தொண்டு மட்டும் தானமா கொடுத்தவனுக்கு 1 தங்க காசு தான் அப்படின்னு மன்னர் சொல்லிடுறாங்க. இதுதாங்க கடவுளோட தீர்ப்பு. நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைப்பாருன்னு சொல்லுவாங்கல்லங்க, அதே தாங்க. யாருக்கு என்ன வேணுமோ, யாருக்கு எது தகுதியானதோ அதை தரத கடவுளுக்கு நல்லா தெரியுங்க. அதனால கடவுளோட தீர்ப்பு எப்பொழுதுமே சரியானதா தாங்க இருக்கும். இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா டேஸ் மணி அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.